சவுதி அரேபியா மன்னர் முகமது பின் சுல்தான கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனீர் அங்கே வந்து சந்தித்து பேசிட்டு வந்தார். இப்போ இந்த மன்னர் வந்துட்டு சம்மன் அனுப்பிச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டரான ஷபாஸ் ஷெரீஃப்க்கு, நீங்கள் உடனடியாக வந்துட்டு ஜெட்டாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அவர் கூப்பிட்டுருக்காருன்னா, ஏற்கனவே கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் நேட்டோ போல ஒரு ஒப்பந்தத்தை ஒரு டிஃபென்ஸ் மியூச்சுவல் கோஆப்ரேஷனில் சைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒப்பந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா மேலே எந்த ஒரு அட்டாக் நடந்தாலும் அது பாகிஸ்தான் மேலே நடத்தப்பட்ட ஒரு அட்டாக்காக கருதி பாகிஸ்தானும் போரில் குதிக்கும். இதெல்லாம் நேட்டோ ஸ்டைலுன்னு வச்சிங்களேன். ஆனால் ஏற்கனவே ஈரான் பார்த்துட்டிங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸில் உள்ள பெரும்பாலும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா மேலேயும் யூஎஸோட மிலிட்ரி பேஸ் எல்லாம் இருக்குது, அங்கேயும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பாகிஸ்தான் வரவே இல்லை. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, அங்கே ஈரானில் உள்ள மேஜர் பாப்புலேஷன் யாருன்னா ஷியா முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க. அதே போல் பாகிஸ்தான்லேயும் ஷியா முஸ்லீம் தான் இருக்காங்க. ஆனால் இது மேஜர் கான்ஃப்ளிக்ட்லேருந்து பாகிஸ்தான் விலகி